உலக தரம் வாய்ந்த கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக வழங்குவது உள்ளிட்ட 41 தேர்தல் வாக்குறுதிகளை முதற்கட்டமாக நாம் இந்தியர் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் மாநில தலைவர் NP ராஜா அறிவித்துள்ளார். நாம் இந்தியர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் தூத்துக்குடியில் நடைபெற்றது. கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பொன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் NP ராஜா கலந்து கொண்டு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், மக்களுக்காக நாம் இந்தியர் கட்சியின் தேர்தல் அறிக்கையை தயாரித்துள்ளதாக தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளிலும் காப்பீடு இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் உலக வங்கியில் கடன் பெறாமல் அரசின் வரி வருவாயை உயர்த்தி மக்களின் அடிப்படை உள்கட்டமைப்புகளை சரி செய்து செம்மையான ஆட்சி நிர்வாகம் செய்ய வேண்டும் என தெரிவித்தார். பெறாமல் அரசின் வரி வருவாய் மூலம் மக்கள் அடிப்படை வசதிகளின் உள்கட்டமைப்புகளை நிர்வாகம் செய்து செம்மையான ஆட்சி வழங்கப்படும். திறமையான அரசு அதிகாரிகளை நேரடி மக்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். 2ஆம் நம்பர், அனைவருக்கும் சுத்திகரிக்க குடிநீர் என்ற நோக்கில் அரசு உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைத்து 10 லிட்டர் அளவு கொண்ட கேன்கள் மூலம் இலவசமாக வழங்கப்படும். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை திட்டத்தில் தாலுகா தோறும் உள்ள அரசு காலி நிலங்களை 2.5 சென்ட் வீட்டுமனைகளாக பிரித்து இலவசமாக வழங்கப்படும். அனைவருக்கும் அரசு மருத்துவமனை மூலம் காப்பீடு இல்லாமல் தனியார் மருத்துவமனைக்கு இணையாக தனி படுக்கை அறை வசதி கொண்டு அனைத்து நோய்களுக்கும் இலவசமாக சிகிச்சை வழங்கப்படும்.